அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வபஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா து'த்துஸ் ஸுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன் வர்ஸுகூஹும் ஃபீஹா வக்ஸூஹும் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. சதகல்லாஹுல் அலீம். கனிமான சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் முக்கியமானது ஆஹிராவுடைய பொக்கிஷம். ஈமான் அது ஒரு அல்லாஹ்வுடைய கிஃப்ட். அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு அருட்கொடை. ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஈமான் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹாஃபல்லாஹ லம் யதுர்ரஹு அஹதுன். யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ வேறு ஒருத்தர் அவரை பயமுறுத்தவோ தீங்கு செய்யவோ முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளுடைய பயமும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததின் காரணமாகத்தான் வருது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது எங்களுடைய பயம் இருக்குமோ, அவன் தடுத்தவற்றை விட்டும் நாங்கள் தவிர்ந்து நடப்போமோ, அதை செய்வதனால அவன் தண்டனை அளிப்பான் என்ற பயம் எங்களுக்கு வருமோ, லம் யதுர்ரஹு அஹதுன், எங்களுக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது. வமன் ஹாஃப கைர் அல்லாஹ், யார் அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுகிறார்களோ, நான் இந்த முறையில் நடக்கிறதின் காரணமாக இன்னாருடைய பார்வைக்கு பட்டுவிடுவேன், இதனால் எனக்கு சில விடயங்கள் பேர்க்கெடுக்கப்படும், எனக்கு அடைய முடியாமல் போய்விடும் என்று அல்லாஹ் அல்லாதவர்களை யார் பயப்படுறார்களோ, லம் யன்ஃபஅஹு அஹதுன், அவருக்கு உலகத்தில் யாருமே எந்த விதமான பிரயோஜனமும் அளிக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் சின்ன விடயங்களை சிறிதாகவே நினைக்கிறோம். அதுக்கு நாங்கள் பேரும் சூட்டியிருக்கிறோம் சின்ன விடயங்கள், சின்ன பாவங்கள். அது என்ன, இது என்ன, இது அவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இல்லையே என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். அப்படியான எங்களுடைய செயல்பாடுகள் யதுமு இந்தல்லா பி கதிரிமா யஸ்கரு தன்பு இந்தக், உன்னிடத்தில் சில பாவங்கள் சிறிதாக இருக்குது, ஆனாலும் அது அல்லாஹ் இடத்துல ரொம்ப பெருசாக கடுமையானதாக இருக்குது. வ கதிரிமா யதுமு இந்தக்க யஸ்கரு இந்தல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன பாவத்தை நீ பெரிதாக நினைக்கும் பொழுது அது அல்லாஹ் இடத்துல ரொம்ப சிறுமையானதாக ஆகிவிடுது. சின்ன பாவத்தையும் பெரிதாக நினைக்கும் மனிதன்தான் தக்வாவுடைய எல்லையை அடைய முடியும். அல் ஹவுஃபு அஃப்லலு மினர் ரஜா, சில எதிர்பார்ப்பு வைக்கிறதை விடவும் அல்லாஹ்வை பயப்படுறது ரொம்ப ஏற்றமானது. சில விஷயங்களில் அல்லாஹ் பயப்படாமலே நாங்கள் எதிர்பார்ப்புகள் வைப்போம். ரஜா என்று சொல்கிறது அல்லாஹ்வுடைய நன்கொடைகளை, அல்லாஹ்வுடைய அருளை, அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறது. அதுக்குத்தான் ரஜாங்கிறது. பலருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவைகளும் ரஜா தான் என்றாலும் கூட அர் ரஜா எனும் பொழுது ஒன்று ரப்பிடத்திலிருந்தே அனைத்தையும் எதிர்பார்க்கிறது. இப்படியான ரஜாவை விடவும் ஹவுஃப், அல்லாஹ்வை பயப்படுறது, அவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டி வரும் என்று சிந்தனை கொள்வது, அதனால் அவன் தடுத்தவற்றிலிருந்து விலகுறது ரொம்ப சிறந்தது. இந்த ரஜாவை விடவும் ஹவுஃப் சிறப்படையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் மாதாமர் ரஜுலு சஹீஹன், மனிதன் எல்லா விதமான ஆரோக்கியத்துடனும் ஆற்றலோடனும் இருக்கிறான். அப்படி ஆரோக்கியம் ஆற்றலோடு இருந்து கொண்டு அவன் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறதை விடவும் அவனுடைய ஹவுஃப், அல்லாஹ் பயப்படுறது சிறந்துன்றாங்க.
இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. அதாவது எங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்குது, ஆற்றலும் இருக்குது, வேண்டியதை சாதித்து கொள்ள இயலும், நல்லொரு நிலைமையில் இருக்கிறோம். அப்படி இருந்து கொண்டு அல்லாவை மேலெண்ணம் வைக்கிறது, அல்லாவை எதிர்பார்க்கறது ஒரு பெரிய அமல். ஆனால் அப்படியான நிலைமையிலையும் அல்லாவை பயப்படுறது இந்த ரஜா விட சிறந்தது. ஃபைதா நஸல பிஹில் மௌத்து ஃபர் ரஜாவு அஃப்லல். எப்போ மௌத்து இவருக்கு வந்து விடுமோ அந்த நேரத்தில் இவர் எல்லாவற்றை விட்டும் பலகீனமானவராக ஆகிடுவார். அந்த நேரம் இந்த அல்லாவுடைய ஹவுஃபை விட ரஜா, அல்லாவை மேலெண்ணம் வைக்கிறது சிறந்தது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சஜிதாவில் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களை பற்றி சொல்லிவிட்டு கடைசிக்கு சொல்கிறான், யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். தன்னுடைய ரப்ப அவங்க பயத்துடனும் ஆதரவுடனும், ரஜா என்கிறதுக்கு ஆதரவு என்றும் சொல்கிறது, அச்சத்துடனும் ஆதரவுடனும் எதிர்பார்ப்புடனும் அழைப்பார்கள். இதுதான் மோமின்களுடைய தன்மை. எனவே ஒரு மனிதன் பூர்த்தி ஆகிறதுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் பயமும் வேணும், அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது ஆதரவும் வைக்கணும். ஒருத்தர் நல்லமல்கள் செஞ்சு கொண்டே போகிறாரு, அவருக்கு இப்போ ஒரு எண்ணம் பிறக்குது, அல்லாஹ் இந்த அமால்களின் மூலமாக எனக்கு ஈடேற்றத்தை தருவான், நான் தப்பிக்கொள்வேன், வெற்றி பெறுவேன். ஆனால் இது தவறு. அதே நேரம் ஹவுஃப் அவருக்கு வரணும், இவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் நஷ்டவாளலாக ஆகிவிடுவேன், நான் இதில் நிறைவு கொள்கிறேன் என்றாலும் அல்லாஹ் நிறைவு கொள்கிறானா என்றொரு பயமும் அவருக்கு இருக்கணும். இதுதான் மோமின்களுடைய தன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் ஆமால்களோட, திக்ரோட, திலாவத்தோட, அவனுடைய சிந்தனைகளோட நாங்கள் இயன்ற அளவு எங்களை வீட்டுக்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டு ஹராமான விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்திலையும் நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பான். அது சோதனைக்குள்ளேயும் அல்லாஹ் இன்பத்தை ஏற்படுத்துவான். எல்லா விதமான துன்பமான விடயங்களிலும் அல்லாஹ் மன நிம்மதியை ஏற்படுத்துவான். இந்த நேரம் அடியான் கூடுதலாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவார், அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் இன்றைக்கு அதிகமான பாவங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இவைகளிலிருந்து தப்பித்து இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சமுடையவர்கள், பயமுள்ளவர்கள் என்று சொல்லப்படுது. ஹைர், அந்த அல்லாஹ்வுடைய ரஜா என்ற ஆதரவும் ஹவுஃப் என்ற அச்சமும் நிரப்பவே அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. அதுக்குண்டான முயற்சி செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலையும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைக்கு நாங்கள் சூரத்து நிசாவுடைய 5வது ஆயத்தை ஓத போகிறோம். இந்த 5வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தினுடைய ஒரு சீர்திருத்தத்தை சொல்லுறான். அது பணத்தோட சம்பந்தப்பட்டு இருக்குது. அந்த பணம் உங்களுடையது இல்லாவிட்டாலும் கூட ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய, மற்றவருடைய உரிமை என்று வரும் பொழுது அதனை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. வலா துத்து சுஃபஹா, ஆயத் சொல்லுது, வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். உங்களுடைய பராமரிப்புக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறானே அந்த பொருள்களை மடையர்களுக்கு கொடுக்காதீர்கள். இதில் முதலாவது ஒரு விலக்கலை அல்லாஹ் சொல்கிறான், வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும். இங்கே அம்வாலக்கும் உங்களுடைய பொருள் என்று சொன்னாலும் கூட அது உங்களுடைய பொருள் அல்ல. மாற்றமாக நீங்கள் அந்த பொருளுக்கு ஒரு மேற்பார்வையாளர். அந்த கருத்தை வைத்துத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் அம்வாலக்கும் என்று சொல்லியிருக்கிறான். என்றாலும் அது உங்களுடைய பொருள் அல்ல, உங்களுடைய பராமரிப்புக்கு கீழால் அந்த பணத்தை சரியான முறையில் அவர்களால் மேனேஜ் பண்ண முடியாதவர்கள்
உங்களிடத்தில் அந்த பணத்தை ஒப்படைத்து இருப்பார்கள். அது அந்த மடையர்களுடைய பணமாக இருக்கலாம். அவர்களுக்கு அறிவு கிடையாது. அதனுடைய பொறுப்புதாரிகளாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் அல்லாஹ் இன்னைக்கு அம்வாலக்கும் சொல்லியிருக்கிறானே தவிர ஒட்டுமொத்தமாக இவர்களுக்குரிய பணம் அல்ல. அப்போ அப்படியான அனாதைகளுடைய பொருள்கள், செல்வங்கள், பணங்கள், இதே மாதிரி அறிவற்றவர்களுடைய மடையர்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள், இதற்கு அல்லாஹ் உங்களை பொறுப்பாக்கி இருக்கிறான். அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். கியாமன் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அதனை பொறுப்பாக ஆக்கியிருக்கிறான். அப்படியானதை இந்த மடையர்களுக்கு, மூடர்களுடைய கையில் நீங்கள் ஒப்படைத்து விடாதீங்க. வர்சுகூஹும் ஃபீஹா, அந்த பொருளை அவர்களுக்கு நீங்கள் உணவளிங்க. அவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, உணவளிங்க. வக்ஸூஹும், அவர்களுக்கு ஆடையும் அணிவிங்க. வகூலு லஹும் கௌலம் மாரூஃபா, மேலும் அவர்களுக்கு நல்ல விடயங்களை, நல்ல வார்த்தைகளை கூறுங்கள். முதலாவது ஒரு நஹி, அது பின்னால 3 அமர், ஒரு விலக்கல், 3 ஏவல்கள் இந்த ஆயத்தில் வந்திருக்குது. 1 விலக்கல், அறிவற்றவர்களுக்கு பணத்தை கையில் கொடுக்காதீங்க. அவர்கள் உங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்றாலும் அவர்களுடைய செல்வத்தை அவருடைய கையில் அவர்கள் வீணாக்கி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒப்படைத்து விடாதீங்க என்றால் அல்லாஹ் சொல்கிறான். 2வது, அவர்களை பராமரிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான வார்த்தையை உபயோகித்து இருக்கிறான். வர்சுகூஹும் ஃபீஹா, அதில் அவர்களுக்கு உணவு கொடுங்க. அவர்களுடைய பொருள் தான் நீங்கள் பராமரிக்கிறீங்க. அவங்களுக்கு உண்டான சாப்பாடுகளில் குறை வைக்காதீங்க. அதை வீண் விரயம் செய்யாத முறையில் அவர்களுக்கு நீங்கள் உணவளிங்க. 2வது, வக்ஸூஹும், அவர்களுக்கு ஆடையும் கொடுங்க. உணவும் ஆடையும் ஒரு மனிதருக்கு ரொம்ப தேவை. உணவு உயிர் வாழ்வதற்கு, ஆடை மானத்தை பாதுகாப்பதற்கு. 3வது ஏவல் தான் வகூலு லஹும் கௌலம் மாரூஃபா, அவர்களுக்கு நீங்கள் மாரூஃபான நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, அவர்களை நெறிப்படுத்துங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதனை காப்பாற்றி கொள்றதுக்கு உண்டான விதிமுறையையும் சொல்லியிருக்கிறான். இங்கே பொருள்களை நீங்கள் பாதுகாக்கணும். அதனை அறிவற்றவர்களுக்கு நீங்கள் ஒப்படைக்கிறதுனால அவர்கள் வீண் விரயம் செய்வாங்க. இப்போ இங்கே பராமரிக்கப்படக்கூடிய அனாதை மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பங்களில் கூட சீரான அறிவில்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த பொருட்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அறிவில்லாதவர்களுடைய கூட்டத்தில் சில பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க, சில குடும்ப தலைவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சில குடும்ப பெண்களும் அந்த அறிவற்ற கூட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆண்களை பொறுத்தவரையில் அவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு, மது அருந்தும் பழக்கம் இருக்கும், சூது விளையாடும் பழக்கம் இருக்கும். இவர்களும் இந்த சுஃபஹாக்கள் என்ற மடையர்களுடைய கூட்டத்தில் விழுந்துடுறாங்க. இதனால் அது அவர்களுடைய பொருளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். சில குடும்பங்களில் பிரச்சனை வாரது இவைகளை வைத்து. அதிகமான குடும்பங்களில் கணவனுடைய சொத்து செல்வங்கள் இருக்கும், ஆனாலும் அவர் அதனை மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் உபயோகிக்கிறதுக்கு பதிலாக அதில் வீண் விரயம் செய்வார். சில மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அவர் சிக்கிக்கொள்வார், அதனை வீணாக்குவார். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் மனைவிமார்களுக்கு முடியும் அந்த பொருள்களை பாதுகாக்கிறது. ஏண்டா அந்த பிள்ளைகள் பராமரிக்கப்பட வேண்டும். இவர் அனைத்தையும் வீணாக்கி விட்டாருண்டா அந்த பிள்ளைகள் ரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இது சில கணவன்மார்களுடைய விடயத்தில். சில மனைவிமார்கள் அவங்களுக்கு எவ்வளவு தான் கொண்டு வந்து போட்டாலும் போதா, அவங்களுக்கு உடுப்பு அல்மாரி நிறைய இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு அல்மாரி வேணும்.
அதுவும் நிறைஞ்சிட்டது, இன்னும் ஒன்று வேணும். இப்படியாக சில பெண்கள்கிட்ட ஒரு மயக்கமான போக்கு இருக்குது. குசினில் எல்லா விதமான தேவையானது நிறைஞ்சிருக்குது. ஆனால் கண்டனின்ற பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அது இது எல்லாம் என்ன செய்கிறது, வாங்கி குவிக்கிறது, வைக்க இடமும் இல்லை. சிலவங்க வெளியே போனால் வாங்காத நாளே இல்லை. ஆனால் இப்படியான பெண்களும் இந்த சுஃபஹாக்கள் மடையர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து விடுவாங்க. அதுவேற மிதமிஞ்சி சில பெண்களுக்கு சில தொடர்புகள் ஏற்படும். இந்த ஆண்களுக்கும் இருக்குது தான். ஆனால் அந்த தொடர்புகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற தொடர்பாக இருக்கும். அது ஹராமான தொடர்பாக இருக்கும். இதனால் அந்த தொடர்புல சிக்கி அதில் மயங்கி எல்லாவற்றையும் அவங்க கொடுப்பாங்க. இப்படியானவங்களையும் நாங்கள் ரொம்ப கண்காணிப்பில் வச்சுக்கொள்ளணும். அவங்களுக்கும் இந்த பொருள்களை என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் ஒப்படைத்து விடக்கூடாது. அவர்களும் இந்த சுஃபஹாக்களுடைய கூட்டத்தில் விழுந்து விடுவாங்க. மட்டுமல்லாமல் ஒரு பிள்ளை இடத்துல ஒரு வாப்பா அல்லது உம்மா 5000 ரூபா பணம் ஒன்றை கொடுத்தார். அந்த பிள்ளை ரொம்ப நிதானமானவராக இருந்தால் அவர் தேவைக்குத்தான் அதனை செலவு செய்வார், மற்றது எதிர்வரும் தேவைக்கு வைத்து கொள்வார். இப்படியான ஒரு பாதுகாவலை செய்ய வேண்டும் என்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லுறான். உங்களை நாங்கள் பொறுப்பாக ஆக்கியிருக்கிறோம், அதில் நீங்கள் உணவுல குறைபாடு செய்ய வேண்டாம். வர்ஸுகுஹும் ஃபீஹா, அது அவர்களுடைய பொருள்தான், அதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள். வக்ஸூஹும், மேலும் அவர்களுக்கு ஆடையும் அணிவித்து அவங்களுக்கு வக்கூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, நல்ல புத்திமதிகளையும் சொல்லுங்கள். இதனால் நாம் எல்லை மீறி எந்த ஒன்றையும், அது எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, நல்ல புத்திமதிகளை சொல்லாமல் அவர்களுக்கு கையளிக்க கூடாது என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இன்னும் ஒரு விதமான முறையில் இந்த பொருள் வீணடிக்கப்படுவது. சில சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு விதவிதமான டாய்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. டாய்ஸ்க்கு மட்டும் ஒரு அறை நிறைஞ்சிருக்கும், அதாவது ஒரு ரூம் டாய்ஸால் மட்டும் நிறைந்திருக்கும். ஆனாலும் அந்த டாய்ஸ் இருக்கும் பொழுதே இன்னும் 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 அதை வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுவெல்லாம் பணத்தை வீண் விரயம் செய்கிறது. இப்படியான வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்கிறத இந்த ஆயத்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி தான் சில பிள்ளைகள் மோசமான பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அறிவு மங்கியிருக்கிறாங்க, அதை உபயோகித்ததின் காரணமாக ஈனம் இரக்கம் உள்ளத்திலிருந்து இல்லாமல் போயிட்டு, உம்மா வாப்பா என்ற பாசம் இல்லாமல் போயிட்டு, சகோதரன் சகோதரி என்ற அந்த பந்தத்துவத்தின் உடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிட்டு, இவர்களுக்கு என்ன தேவைண்டா, அவங்க எந்த போதை வஸ்துக்கு அடிமையானாங்களோ அதை யாரை பணயம் வைத்தாவது, யாரை வீணாக்கியாவது பெற்றுக்கொள்ள வேணும். இப்படியானவங்களுக்கும் பணத்தை ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் கூட கையில் ஒப்படைக்க வேண்டாம் என்கிறதெல்லாம் இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பொருளின் அவசியத்தையும் அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளையும் சொல்லி தந்திருக்கிறான். பொருளை காப்பாற்றி வைக்கணும் என்று சொல்லி மனிதர்களுக்கு எச்சரிக்கையும் செஞ்சிருக்கிறான். முதாயனா என்ற ஒரு ஆயத்தொண்டு இருக்கிற சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்கிறான், நீங்கள் பொருளை கடனாக கொடுத்தா அதனை எழுதி வைத்துக் கொள்ளும். எவ்வளவு தான் சமீபமானவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடனாக கொடுக்கல் வாங்கல் செய்தால் அதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது, சாட்சிகளையும் ஏற்படுத்துங்கள் என்கிறான். இதனால் எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, பொருளை வீணாக்கக்கூடாது, அதை பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். சாட்சிகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஈடுக்கு ஏதாவது எடுங்க என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்? இவருடைய பொருளை யாரும் அபகரித்து விடக்கூடாது, அதுக்கு பொல்லையை போட்டுடக்கூடாது, ஜில்மால் பண்ணக்கூடாது
என்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்கக்கூடிய முறை என்ற வகையில் எழுதி வைக்குமாறும் சாட்சிகளை நிறுவுமாறும் சொல்லியிருக்கிறான். காரணம் என்ன? மனுஷன் என்கிறவன் கவலை இல்லாதவனாக இருக்கணும். இன்றைக்கு அதிகமான சில நடைமுறைகளின் காரணமாக கவலைகள் ஏற்படுது. அந்த துனியாவுடைய கவலை அவருக்கு மறுமையுடைய கவலையை மறக்கடிக்குது. மறுமையுடைய கவலையில் ஈடுபட்டு இருக்க வேண்டிய மனிதன் துனியாவுடைய மனக்கவலையில் மூழ்கிட்டான் என்றா அவனுக்கு எதுவிலையும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிட்டுடும். நலவுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு பதிலாக கெடுதிக்கு உதவியாக இருக்கக்கூடியவனாக மாறிடுவான். ஒருத்தர் தன்னுடைய மறுமையை வீணாக்கி கொண்டு செல்வம் தேடுவார் என்றால் நாளை மறுமையில் அவர் கெடுதியைத்தான் சந்திப்பார். அவர் மறுமையையும் ஆதரித்து கொண்டே தன்னுடைய செல்வத்தை தேடுவார் என்றால் அவருடைய நிலப்பாடு நல்ல முறையில் செயல்படும். காரணம் என்ன? ஒருத்தர் துனியாவை இழந்துட்டாரு, அவருடைய தொழிலை இழந்துட்டாரு, அவருடைய பிஸ்னஸில் கொடுக்கல் வாங்கல்ல அசம்பந்தமான போக்கின் காரணமாக பல விடயங்கள் பிரச்சனைகளுக்கு முன்னோக்குறாரு. இப்போ இவர் முதலாவது மரண அடி கொடுப்பார் இவருடைய ஆஹ்ராவுடைய விஷயத்துக்கு. என்ன நடக்கும்? இப்போ கவலை மேலோங்கும். இவர் அந்த விஷயத்திலேயே நிவாரணம் தேடுவதற்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருப்பார். இவருடைய ஆஹ்ராவும் நாசமாகிவிடும். இதனால தான் உங்களுடைய பொருள்களை சீரான முறையில் பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. அதில் முதலாவது மூடர்களுக்கு, அது அவர்களுடைய பொருளாக இருந்தாலும் கூட அதனை பாதுகாப்பும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. கொடுத்து விடாதீங்க என்று. அடுத்த ஆயத்து தான் வபுத்தலுல் யத்தாமா. அல்லாஹ் மேலும் சில சமூக ரீதியான விடயங்களில் எங்களுடைய பங்களிப்புகளை சொல்லி கொண்டு வாரான். நீங்கள் யத்தீம்களை பராமரிங்க. வபுத்தலுல் யத்தாமா, அனாதைகளை போஷிப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் அந்த யத்தீம்களை பராமரிங்க, அவர்களை பரிசீலனை செய்யுங்க, சோதித்து பாருங்க. இபுத்தலு என்ற இன்னைக்கு பரிசீலனை செய்யுங்க, சோதனை செஞ்சு பாருங்க. யாரு? அல் யத்தாமா, அனாதைகளை. யத்தீமுடைய பன்மை வார்த்தை தான் யத்தாமா. அனாதைகளை நீங்கள் பரிசீலனை செய்யுங்க, சோதித்து பாருங்க, பராமரிங்க. எதுவரைக்கும்? ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ, அவர்கள் பருவவடையதை அடையும் வரைக்கும். இங்கனைக்கு நிக்காஹ் என்ற வார்த்தை பருவ வயதை அடைவதற்கு தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் திருமணம் முடிக்கும் வரைக்கும் என்ற கருத்து இல்லை. ஃபைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்த, இப்போ அவர்கள் பருவ வயதை அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நேர்வழியை பார்த்தீர்கள் என்றால், இப்போ இவர் நிதானமான ஒரு தன்மைக்கு வந்திருக்கிறாரு, வீண் விரயங்கள் செய்ய மாட்டாரு, இவர் நேரான ஒரு மனிதன், நல்ல வழியில் போகக்கூடியவர் என்ற ஒரு நிலைப்பாடை அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்தா ஃபதுஃபௌ இலைஹிம் அம்வாலஹும், அவர்களுடைய பொருள்களை அவர்களுக்கு கொடுங்க. அதாவது இந்த யத்தீம்களை பராமரிக்கக்கூடியவர்களிடத்தில் யத்தீம்களுடைய பொருள்கள் இருக்கும். சில யத்தீம்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய பொருள்களை யாரும் பராமரிப்பாங்க. எனவே அவங்க பருவ வயது எத்தும் வரைக்கும் இருந்து அவர்களுடைய நடைமுறைகளும் நல்லதாக ஆகிவிட்டால் ஃபதுஃபௌ இலைஹிம் அம்வாலஹும், அவருடைய பொருள்களை அவர்களுக்கு கொடுங்க. வலா தக்குலூஹா இஸ்ராஃபன் வ பிதாரா, அதனை நீங்கள் வீண் விரயமாகவும் தேவையில்லாமலும் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த காரணத்தை கொண்டும் அதனை வீண் விரயம் செய்யக்கூடாது. அதனை எந்த விதமான வரையறையும் இல்லாத முறையில் உபயோகிக்கவும் கூடாது. நீங்கள் அனாதைகளை போஷிக்கக்கூடியவங்க, அவர்கள் அவசரமாக பெரியவர்களாக ஆகிடுவார்கள் என்ற பயமும் கொள்ளக்கூடாது என்கிறத அல்லாஹ் ஐ அக்பரு என்ற ஆயத்தில் சொல்கிறான். வலா தக்குலுஹா இஸ்ராஃபம் வ பிதாரா ஐ அக்பரு, அவங்க பெரியவர்களாக ஆகிடுவாங்க, இதனால் அவங்களுடைய பொருள்களை அவங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டி வரும் என்று பயந்து நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே புசித்து விடாதீங்க. அல்லாஹ் அதிகமான ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறான்.
யார் அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிட்றாங்களோ அவங்க வயிற்றில் நெருப்பைத்தான் சாப்பிட்றாங்க. இன்னமா யாக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அவங்களுடைய வயிற்றில் நெருப்பை சாப்பிட்றாங்க. வமன்கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப், அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர் ஒரு செல்வந்தராக இருந்தால், அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர் ஒரு செல்வந்தராக இருந்தால் ஃபல்யஸ்தாஃபிஃப், அவர் பேணுதலை கையாள வேண்டும், அவர் பத்தினித்தனத்தை கையாள வேண்டும். எப்பொழுதும் செல்வம் என்று வரும் பொழுது அங்கே ஒரு பேணுதலை பத்தினித்தனத்தை பற்றி சொல்லப்படுது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம அஸ்அலுக்க துகா, யாரா நான் உன்னிடத்தில் தக்குவாவை கேட்கிறேன், வல் அஃபாஃப வல் கினா, பேணுதலையும் செல்வத்தையும் கேட்கிறேன். நபி அவங்க செல்வத்தை, தேவையற்ற நிலைமையில் வாழக்கூடிய அமைப்பை கேட்டிருக்கிறான், யார்ட்டையும் கையேந்த வச்சிடாதே என்ற அளவுக்கு நபி அவங்க கேட்டிருக்கிறான். நாங்களும் கேட்கணும். அப்படி கேட்கறதுனால அல்லாஹ் செல்வ நிலைமையை ஏற்படுத்துவான். அதற்குண்டான துஆ தான் அல்லாஹு மக்ஃபினா பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினா மின் ஃபல்லிக்க அம்மன் சிவாக். யல்லா உன்னுடைய ஹலாலை கொண்டு என்ன செல்வந்தனாக்கு, ஹராத்தை விட்டும் பாதுகால். அல்லாஹு மக்ஃபினா பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வ அக்னினா பி ஃபல்லிக்க, மேலும் உன்னுடைய அருட்கொடையை கொண்டு என்னை செல்வந்தனாக்கு. அம்மன் சிவாக், நான் உன்னைத்தான் நாடோனும், மற்றவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்கு, மற்றவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்கு. அதனுடைய என்னை சேர்த்து நீ எனக்கு செல்வத்தை தரும் பட்சத்தில் அதனை உனக்கு விருப்பமான முறையில் செலவழிக்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்து. இன்றைக்கி அதிகமானவங்க செல்வம் வந்தால் அமால்களை மறந்துடுறது. கையில் செல்வம் வந்தால் நான் ஒரு உம்ரா செய்யணுமே, நான் ஒரு ஹஜ்ஜு செய்யணுமே என்ற சிந்தனை தான் வரவேணுமே தவிர, அப்படி செய்யாதவர்களுக்கு நான் என்னுடைய கட்டிடங்களை உயர்த்தணுமே, எனக்கு விருப்பமானவைகளை வாங்கணுமே என்ற அந்த சிந்தனை வரக்கூடாது. அது செல்வத்தினுடைய இஸ்திஅஃபாஃப், பேணுதல் அல்ல, பத்தினித்தனம் அல்ல. ஹைர், இங்கே அனாதைகளுடைய செல்வத்தை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அவங்க அவசரமாக பெரியவர்களாக ஆகிடுவாங்கன்னு சொல்லி பயந்து அவங்களுடைய பொருள்களை நீங்கள் சாப்பிட்டு விடாதீங்க, இஸ்ராஃப் செய்யாதீங்க. வமன்கான கனியன் ஃபல் யஸ்தாஃபிஃப், நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தால் அதில் பேணுதலை கையாளுங்க, பத்தினித்தனமாக நடந்து கொள்ளுங்க. பேணுதலை கையாளக்கூடிய வழிமுறைகள் தான் அதை பெருக்கிறது, அந்த செல்வத்தை பெருக்கிறது. நிதானமான முறையில் நல்ல விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஹராத்தின் மூலமாக பெருக்காமல் இருக்கிறது, அதுவும் ஒரு பத்தினித்தனம். ஃபல் யஸ்தாஃபிஃப் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுறான். அதோட வமன்கான ஃபக்கீரன், யார் ஒரு ஃபக்கீராக ஏழையாக இருக்கிறாரோ, அனாதையை பராமரிக்கக்கூடியவர் ஏழையாக இருக்கிறாரோ, ஃபல் யாக்குல் பில் மாரூஃப், அவர் மாரூஃபான விதத்தில், எந்த விதமான தீங்கும் அநியாயமும் இல்லாத விதத்தில் அவருக்கு கொஞ்சத்தை சாப்பிட்டு கொள்ளே. கொஞ்சத்தை சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கு அதிகமான இடங்களில் இந்த ஆர்ஃபனேஜுகள் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாண்டா, அந்த ஆர்ஃபனேஜுக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு சில கமிட்டிஸ் உருவாக்கி சம்பளங்களும் அதனால் எடுக்கிறது. இதுவெல்லாம் செய்ய இயலாது. அனாதையுடைய பணத்தினால் சம்பளம் கொடுக்க இயலாது. அது ஒன்று அனாதையுடைய சொந்த பணமாக இருக்கும், அனாதை பரிமாறிக்கக்கூடியவர்களிடத்தில் தங்கியிருக்கக்கூடிய சொந்த பணமாக இருக்கும், அல்லது அந்த அனாதை இல்லம் என்று வரும் பொழுது வேறு பல நாடுகளிலிருந்து வேறு மக்களுடைய ஒத்தாசைகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களாக இருக்கும். அவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க, அனாதையை பராமரிக்கக்கூடியவங்கண்டா, அதுக்காக வேண்டி அவங்க சம்பளம் எடுக்கக்கூடாது. மாற்றமாக அவங்களுடைய அன்றாட உணவை மட்டும் அதில் கையை போட்டு சாப்பிடலாம். அது தவிர அவங்க அதுக்காக வேண்டி வீட்டுக்கு சாமான் சேர்க்கிறது, உணவு சாமான் கொண்டு போகிறது, அவைகளில்
இருந்து பங்கு பெறுறது இதெல்லாம் கூடாது. ஃபைதா தஃபாத்தும் இலைஹிம் அம்வாலஹும் ஃபஅஷ்ஹிது அலைஹிம். அடுத்த கட்டளை அல்லாஹ் சொல்றான் இந்த அனாதைகளுடைய பொருளுடைய விஷயத்துல, இவங்க பெரியவர்களாக ஆகி அந்த பொருட்களை அவர்களுக்கு நீங்க கொடுத்தா ஃபஅஷ்ஹிது அலைஹிம், கொடுத்ததற்காக வேண்டி சாட்சியையும் நிறுவுங்கள். சாட்சி நிறுவாகாம அந்த பொருள்களை அவர்களிடத்துல கொடுத்து விடாதீங்க என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே சாட்சி என்கிறது இது மாதிரி விஷயங்களை ரொம்ப முக்கியம். ஏனெனில் இது பெரிய சமூக சீர்கேட்டை மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய மானத்தையும் வாங்கிவிடும். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் எங்களுக்கு அமல் செய்கிறதுக்கு தான். இப்போ இந்த இப்படியான கட்டளைகள் எல்லாம் இருக்குது. இந்த கட்டளைகளை நாங்கள் பொருட்படுத்துறதும் இல்லை. அதிகமானவங்க என்ன செய்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப மோசடி செய்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல வைலுல் முத்தஃபிஃபீன் நாங்கள் ஓதினோம். அளவை நிறுவையில் மோசம் செய்கிறவங்களுக்கு வயல் உண்டாவதாக, கேடு உண்டாவதாகன்னு சொல்கிறார். இது அல்லாஹ்வுடைய சாபம், பயங்கரமானது, தப்பே இல்லாது. அல்லாஹ் யாருக்கு சாபம் என்றனா அவங்களுக்கு தப்பே இல்லாது. இவங்க கொடுக்கல் வாங்கல் பொருளை நிறுத்து கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் அதில் மோசடி செய்கிறவங்க என்றைத்தான் நேரடி கருத்து. என்றாலும் கூட அதிகமான மோசடிகள் இன்றைக்கு நடக்குது. அதுவும் அளவை நிறுவையில் மோசடி செய்கிறது போலத்தான். உதாரணத்துக்கு பாடசாலை ஆசிரியர் இருக்கிறார். அவருக்குன்ற ஒரு நேரம் ஒன்று இருக்குது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி. அவர் பாடசாலைக்கு போகிறாரு, ஆனாலும் 20 நிமிஷம் பிந்தி போகிறாரு. சம்பளம் எடுக்கிறாருண்டா அந்த சம்பளம் இருக்க ஹராம். இதுவும் அளவை நிறுவையில் மோசடித்தான். அவருக்கென்று ஒரு பீரியடின் அளவு கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு பகுதியை அவர் வீணாக்குறார் என்று சொன்னால் அதற்குண்டான சம்பளத்தை எடுக்கிறாருண்டா பிள்ளைகளுக்கு கொடுத்ததில் மோசடி செஞ்சார், எடுத்ததில் நிறைவாக ஆயினார். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிடுவார். இது ஸ்கூலாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், வேறு பல பொறுப்புகளாக இருக்கலாம், ஆஃபீஸ்களுடைய வேலைகளாக இருக்கலாம். நாங்கள் போகிறோம் அல்லது எங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஒரு சேல்ஸ்மேனாக வேலை செய்யலாம், ஒரு முதலாளி கீழால் ஒரு சில்லறை கடையில் வேலை செய்யலாம். இவருக்கு கொடுக்குற நேரம் கொஞ்சம், ஆனால் எடுக்கிற சம்பளம் நிறைவு என்றால் இதுவும் வைலுல்லில் முத்தஃபிஃபீன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாபத்துக்கு ஆளாகிடுவாங்க. எனவே சமூகத்தினுடைய இந்த கடமைப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால தான் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஓதி அதன்படி நடக்கிறது 10 லட்சம் தடவை அந்த குர்ஆனை திலாவத் செய்யறதை விட எனக்கு பிரியமானதுன்னு சொல்றாங்க. இதனால என்ற அளவு குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணும். மூமின்களை சந்தோஷப்படுத்துறது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றது, வயது முழுவதிலும் வணக்கம் புரியதை விடவும் எனக்கு அதிகம் பிரியமானது என்று சொல்றாங்க. ஃபுலைல் இப்னு இயால் ஒரு பெரிய மாமேதை அறிஞர் மட்டுமல்ல, ஒரு இறை நேசர், அல்லாஹ்வுடைய மிகவும் சமீபம் பெற்றவர். ரொம்பவும் அவங்களுடைய வார்த்தைகள் முக்கியமான படிப்பினைகளை கொடுக்கக்கூடியது. அதிகமானவங்க அவங்களுடைய வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க, பேசுவாங்க, ஹுத்பாக்கள்லையும் சொல்லுவாங்க. வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியானது. ஹசனுல் பஸரி, ஜுனைதுல் பக்தாதி போன்றவர்களை போல ஒருவர் தான் இந்த ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ அவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கை பூராவும் வணக்கம் செய்கிறதை விடவும் எனக்கு மூமின்களை சந்தோஷப்படுத்துறது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறது ரொம்ப பிரியமாக இருக்குது. இப்போ தேவைகள் நிறைவேற்றது எனும் பொழுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எங்களுடைய வேலைத்தலமாக இருக்கலாம், அனாதை பராமரிப்பாக இருக்கலாம், நாங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், இவைகள் எல்லாத்திலையும் அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிக்கிறது ஒரு சமூக நலனை. அடுத்து சொல்கிறாங்க, உலகத்தை துறந்து உதறி தள்ளுறது வானங்களில் பூமியில் உள்ளவர்கள் எல்லாரும் புரியும் வணக்கங்களை போல வணங்குறதை விடவும் எனக்கு அதிகம் பிரியமானதுன்னு சொல்கிறோம்.
வானத்தில் எந்த ஒரு மலாய்க்காவும் இல்லை சஜிதாவில் இல்லாமல், எந்த ஒரு மலாய்க்காவும் இல்லை ருக்குவில் இல்லாமல், எந்த ஒரு சின்ன ஒரு ஷான் இடம் கூட இல்லை மலாய்க்கா சஜிதா செய்யாமல். அந்த அளவுக்கு வணக்கங்கள் புரியப்படுது. அதே மாதிரி பூமியிலையும் வணக்கங்கள் அதிகமான இடங்களில் புரியப்படுது. அவங்க சொல்கிறாங்க, இவைகள் அனைத்தை விடவும் உலகத்துடைய பற்றற்றவராக வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிரியமானது. எனவே ஏன் இந்த உலக பற்றற்றையும் இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டதுண்டா, இன்றைக்கு இதை மாதிரி அனாதைகளுடைய சொத்துகள், மற்றவர்களுடைய பொருள்கள் என்று வரும் பொழுது அதிகமானவங்க அதில் பத்தினித்தனத்தை இழந்து விடுறது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் இவற்றில் இருந்து தவிர்ந்து இருக்கணும், நல்ல முறையை கையாளணும். சிலவங்க என்ன செய்கிறது, இஸ்லாம் மார்க்கத்தை விட்டே விலகி போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகுது. அவங்களுடைய பொருளில் இஸ்ராப் செஞ்சு ஏழைகளாக மாறக்கூடிய நேரத்தில் பொருளாதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வழியில் செலவழிக்கிறதோடு அதை பாதுகாத்துக்கோங்க. அந்த பொருளில் கெடுதிக்கிறது போல ஹைரம் இருக்குது. எதுவரைக்கும் நல்ல வழியில் செலவழிப்போமோ அது வரைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய லாபங்களும் நல்லதாகவே இருக்கும். நல்ல வழியில் சம்பாதிக்கிறதன் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவின் வாசல்களை திறந்துடுவான். 7வது ஆயத்துக்கு நாங்கள் போகிறோம். லிர் ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசுர் நசீபம் மஃப்ரூலா. இதில் அல்லாஹ் மீராசை பற்றி பேசுகிறான், அனந்தர சொத்தை பற்றி பேசுகிறான். இந்த ஆயத் இறங்குறதுக்கு உண்டான ஒரு சபபு நுசூல் சம்பவம் ஒன்று இருக்குது. ஔஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மௌத்தா போகிறாங்க, ஒரு மனைவியையும் 3 பெண் மக்களையும் விட்டுட்டு. அவங்களோட சிறிய தந்தை உடைய மகன்மார் யாருட, ஔஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சகோதரனுடைய மகன்மார்கள் வந்து சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய மானத்தை பாதுகாத்து கொண்டு யுத்தத்துக்கு செல்லக்கூடியவங்க, அனந்தர பாக்கியம் அனந்தர சொத்து எங்களுக்குத்தான் கிடைக்கும், நாங்கத்தான் அதுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று சொல்லி ஔஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியின் பிள்ளைகளுக்கு அந்த பெண்களுக்கு எதையும் கொடுக்காம எல்லாமே எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அதோடைய சொன்னாங்க, இந்த பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ அனந்தரத்தில் பங்கு இல்லை என்றும் அவங்க சொல்லி சொத்துக்களை வரம்பு மீறி கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. இது இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் இப்படி இருந்துச்சு. இந்த முறையில் தான் கைப்பற்றி கொள்வாங்க. ஆனால் ஔஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த மனைவி கவலையோடு போனாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் இடத்துல இந்த செய்தியை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமாக ஒன்றும் பேசல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னு கவனிப்போம், மௌனமாகிட்டாங்க. அந்த நேரம் தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. உடனே ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு பங்கிருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்ற ஆயத்தை ஓதினாங்க. ஆனாலும் எவ்வளவு பங்கு கொடுக்கணுன்ற விவரம் தெரியலை. அதனால் அனந்தர சொத்தை எடுத்தவங்க அதனை பிரித்து கொள்ள வானாம் என்று சொன்னாங்க. ஔஸுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் வந்து அதனை எடுத்துக்கொண்டு போனாங்க. பெண்களுக்கும் அனந்தரம் இருக்குது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ஆனாலும் அதில் எவ்வளவு பங்கு கொடுக்கணும் என்றது தெளிவாக சொல்லப்படலை. நீங்கள் யாரும் பிரித்து கொள்ள வானம். அந்த இறங்கிய ஆயத்து தான் லிர் ரிஜாலி நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபுன். லிர் ரிஜால் ஆண்களுக்கு நசீபுன் ஒரு பங்கு இருக்குது. மிம்மா தரக்கல் வாலிதான் அவருடைய பெற்றோர்கள் விட்டுட்டு சென்றவற்றில் இருந்து, அதாவது விட்டுட்டு மௌத்தா போயிட்டிருக்கிறாங்க, பொருள்கள் இருக்குது, அதில் ஆண்களுக்கு பங்கு இருக்குது. மேலும் வல் அக்ரபுன் சில நெருங்கிய உறவினர்களும் அந்த பொருட்களை விட்டுட்டு மௌத்தா போயிட்டு இருக்கிறாங்க, அவைகளில் இருந்தும் ஆண்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. வலின் நிசாஇ நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபுன்.
2 ஆயத்தும் ஒரே மாதிரி தான். லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், அதே மாதிரி வலின் நிஸ்ஸாஇ நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவு கசுர். அந்த பெற்றோர்களும் நெருங்கிய உறவினர்களும் விட்டு போனதிலிருந்து பெண்களுக்கும் பங்கு இருக்குது. அது விட்டு போனது மிம்மா கல்ல மின்ஹு கொஞ்சமாக இருந்த போதிலும் சரி, அவு கசுர் அதிகமாக இருந்த போதிலும் சரி, நசீபம் மஃப்ரூலா அது கடமையாக்கப்பட்ட ஒரு கட்டாயமான பங்காக கொடுக்கப்பட வேண்டும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அல்லாஹ் இந்த சொன்ன வசியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சாங்க. அல்லாஹ் வேறு ஆயத்துகளில் இதனுடைய பங்கை பிரிக்கக்கூடிய முறைகளை சொல்லியிருக்கிறான். அந்த ஆயத்துகளும் அதன் பின்னால் இறங்க ஆரம்பிச்சுது. இதனால் ஹவுஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவிக்கு 8 பங்கும், அவங்களுடைய பெண் மக்களுக்கு 3/2 பங்கும் போகும். ஏன் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறது ஒரு மனைவி 3 பெண் மக்களை, ஆம்புல பிள்ளைகள் இல்லை. இதன் காரணமாக பங்கை அல்லாஹ்வே பிரித்து காண்பித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு சொத்திலும் மனைவிக்கு 8 பங்கு, பெண் மக்களுக்கு 3 பாகம் போகணும். முழு பொருளை இருந்து 3/1 போகணும். அதாவது 3 பிள்ளைண்டா 3/1 தான் 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். பாக்கி உள்ளதை அவருடைய சிறிய தந்தையுடைய மக்களுக்கு போகும் என்று சொன்னாங்க. அப்போ இது ஒரு நீளமான பாடம். அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய ஓரளவு நாங்கள் ஃபிக்ஹ் படிக்கக்கூடிய நேரத்தில் படித்தோம். அதில் ஒரு விளக்கம் உண்டு சில சகோதரர்களுக்கு இருக்கும். ஹைர் வைதா ஹதரல் கிஸ்மத் உலுல் குர்பா 8வது ஆயத். இந்த அனந்தர சொத்து பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் நெருங்கிய உறவினர்களும் வல் யதாமா அனாதைகளும் வல் மசாக்கீன் ஏழைகளும் வந்தால், இப்போ அனந்தர சொத்து பங்கு வைக்கப்படுது. அந்த இடத்துல நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வாராரு, அவருக்கு அனந்தரம் இல்லை, உண்மையிலே பங்கு போகுது இல்லை. அனாதையும் வாராரு, அவருக்கும் பங்கு இல்லை. மிஸ்கின்கள் யாராவது ஏழைகள் வாராங்க, அவங்களுக்கும் பங்கு இல்லை. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கண்டா ஃபர்ஸுகூஹும் மின்ஹு அதிலிருந்து அவர்களுக்கும் கொஞ்சத்தை கொடுங்க. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா அவங்களுடைய உள்ளங்களை உடைக்காம நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு பேசுங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுறான். எனவே இந்த முறையில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அது உரியவர்களுக்கு போக வேண்டும். அதே நேரம் அது அல்லாதவர்களுக்கும் ஒரு பாத்திஃபம் உண்டு, அதாவது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். என்றாலும் இந்த ஆயத்து மன்சூஹான ஆயத் என்றும் கூறப்படுது. எந்த பகுதி அந்த அனாதைகள், ஏழைகள், சில உறவினர்கள், அனந்தரத்துக்கு ஃபாத்ஃபம் அல்லாத சில உறவினர்கள் வந்து கேட்டா கொடுங்க, அதிலிருந்து கொஞ்சத்தை கொடுங்கன்னு சொல்றது மன்சூக் என்று சொல்லப்பட்டிருக்குது. வேறு சில உலமாக்கள் சொல்றாங்க இது மன்சூகாக இருந்தாலும் இதனுடைய கட்டளையை ரத்து செய்யப்படலை. இதனால் இதன்படி நடக்கிறத நாங்கள் கவனத்தில் கொள்ளணும், அலட்சியம் கொள்ளக்கூடாதுங்கிறதுன்னு சொல்லப்பட்டே இருக்குது.